அனைவருக்கும் வணக்கம். கடந்த வகுப்பின் தொடர்ச்சியாக இப்பொழுது நான் உங்களுக்கு கூறியது போன்று கொரோனா தொடர்பான ஒரு எஸ்ஸே ஒன்றை எவ்வாறு எழுதுவது என்பது தொடர்பான ஒரு சிறிய வழிகாட்டல் வகுப்பு ஒன்றை நடத்த இருக்கின்றேன். இங்கே நீங்கள் பார்க்கும் போது கொரோனா அவுட் பிரேக் அண்ட் இட்ஸ் இம்பேக்ட், இது தொடர்பான ஒரு கட்டுரை. உங்களுக்கு வலிமையாக ஒரு வினா ஒன்றை வினாவப்படும் போது அந்த வினாவுக்கு கீழே நீங்கள் என்ன விடயங்களை இன்க்ளூட் பண்ண வேண்டும் என்று தரப்படுகின்றது. அதனாலே தான் நாங்கள் இதனை கண்ட்ரோல் ரைட்டிங், மாணவர்கள் தாங்களாக எதையும் யோசிக்க வேண்டிய தேவைப்பாடு இல்லை. ஏனெனில் ஐடியா ஸ்ட்ரக்சர் தரப்படும், எந்தெந்த ஸ்ட்ரக்சரில் நீங்கள் எழுத வேண்டும் என்று. அதுதான் எங்களுக்கு மிகவும் இலகுவான ஒரு வழிகாட்டியாக இருக்கும். அப்போ அதன் கீழ் நாங்கள் யோசித்து கொண்டு செல்லும் போது நிச்சயமாக வெற்றிகரமான ஒரு எஸ்ஸையை எழுதி கொள்ள முடியும். முதலாவது ரஃப் ஒர்க் நான் முதலே கூறினேன். அட்ஜெக்டிவ்ஸ், அட்வர்ப், ஃப்ரேசஸ், நவுன்ஸ் அவை எல்லாவற்றையும் நாங்கள் எழுதிவிட்டு நாங்கள் வெற்றிகரமாக ஒரு எஸ்ஸையை எழுதிவிட்டோம் என்று நினைக்கக்கூடாது. அது ஒரு சப் இன்ஃபர்மேஷன் ஃபார் அஸ் டு கிரியேட் அன் எஸ்ஸே. அதை விட அதற்கு மேலாக நாங்கள் சில வினாக்களை வினாவ வேண்டும். அந்த எங்களுக்கு நாங்கள் எழுத வேண்டிய ஒரு எஸ்ஸே தொடர்பான எஸ்ஸேயின் டாபிக் தொடர்பான வினாக்களை வினாவி நாங்கள் அந்த வினாக்களை வினாவதன் மூலம் நாங்களே விடைகளையும் எழுதி கொள்ளும் போது அங்கே எங்களுக்கு கண்டென்ட் வந்துடும். ரைட். இன்ட்ரோடக்டரி பேராகிராஃபை பற்றி நாங்கள் எழுதும் போது முதலாவது ஹவ் இஸ் இட் கோல்டு? இட் இஸ் கோல்ட் as COVID-19. ரைட். முதலாவது ஹவ் இஸ் இட் கோல்ட். அப்போ நாங்கள் கேள்விகளை ஏன் வினாவுகின்றோம் என்றால் இந்த கேள்விகளுக்கு ஏற்றது போன்று நாங்கள் அந்த விடைகளை பெற்றுக்கொள்ளும் போது அந்த விடைகள்லாம் எங்களுக்கு இனி பேராகிராஃபாக கம்போஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வினா, where was it broken out first? இது எல்லாருக்கும் தெரியும், எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் தெரியும். என்ன அங்கே it was broken out in China first. It was broken out in China first. It was broken out in China first. Next thing, இந்த வினாவை பாருங்கள். What is the myth behind the disease? இந்த டிசீஸுக்கு பின்னால என்ன myth இருக்கு, என்ன கதை இருக்கு? ரைட். அப்ப many stories say that is because of, என்ன ரீசனால உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். என்ன ரீசனால வருது வந்துன்னு சொல்லி ஒரு கதை இருக்கு. என்ன பேக்ரவுண்ட் இந்த டிசீஸுக்கு, இந்த கொரோனா என்று சொல்லப்படுகின்ற அந்த வைரஸ் அதன் பரவலுக்கு என்ன காரணம் என்று பல ஸ்டோரிஸ் நாங்கள் வாசித்திருக்கிறோம். பிகாஸ் ஆஃப், உங்களுக்கு தெரியும், ஸ்னேக் அண்ட் பேட்ஸ். பிகாஸ் ஆஃப் ஸ்னேக் அண்ட் பேட்ஸ். நெக்ஸ்ட் திங் இஸ், what is the other name given for the disease? The disease is also called as Chinese fever or Chinese corona. Right. You can notice these things. While American president started speaking, he always addresses using corona just like Chinese corona. And Chinese Chinaவில் இருந்து வந்த கொரோனா என்கிறபடியினால் Chinese corona என்றும் இது அழைக்கப்படுகிறது. இதே போன்று which germ caused for the disease? Which germ? Germ என்றது ஒரு நுண்ணங்கி. The main invisible worm is, உங்களுக்கு தெரியும், என்ன? வைரஸ். இவ்வாறு நாங்கள் வினாக்களை வினாவி விடைகள் எடுக்கும் போது அந்த விடைகள் எங்களுக்கு முதலாவது இன்ட்ரோடக்டரி பேராகிராஃபாக நாங்கள் அதை எழுதிக்கொள்ள முடியும். பாருங்கள். How is it cold? How is it cold? It is cold as COVID-19. Where was it broken out? It was broken out in China. China என்ற ஒரு கண்ட்ரியின் நேம் எழுதும் போது நாங்கள் முதலாவது கேபிட்டல் லெட்டரில் எழுதி கொள்ள வேண்டும். இந்த சி என்றது கேபிட்டல் லெட்டர்ல இருக்கு பாருங்க. CHINA, China. What is the myth behind the disease? Many stories say that is because of snakes, and bats.
bats என்றால் வவ்வால். சரிதானே? What is the other name given for the disease? The disease is also called as Chinese corona or China corona. China corona. Which germ causes for the disease? The main invisible worm is virus. So when we take or collect all the sentences, you can make an introductory paragraph. It is called as COVID-19. It was broken out in China. Many stories say that is because of snakes and bats. The disease is also called as China corona. The main invisible worm is virus. Let's go to the next thing. So how to create a second paragraph? So இங்க வந்து உங்களுக்கு ஒரு பிக்சர் தரப்பட்டு, இந்த பிக்சருக்கு ஏற்ற மாதிரி அங்கால உங்களுக்கு ஒரு அசிஸ்டன்ட் தரப்பட்டிருக்கு, அதாவது ஒரு ஐடியா. இந்த ஐடியா வச்சுக்கொண்டு நாங்கள் அது எப்படி ஆன்சர் பண்ணலாம் என்பது தொடர்பான விடயத்தை தான் உங்களுக்கு கூற இருக்கின்றேன். இங்கே பார்ப்போமா, கண்ட்ரிஸ். அப்ப கண்ட்ரிஸ் என்று தொடங்கும் போது இவ்வாறான விடயங்களை ரஃப் ஒர்க்காகவே போட்டு நாங்கள் எழுதி கொள்ள வேண்டும். ரஃப் ஒர்க்காக எழுதி கொள்ள வேண்டும். கண்ட்ரிஸ், அதாவது இந்த சைனா அந்த கொரோனாவால அஃபெக்டடான கண்ட்ரிஸ் தொடர்பான விடயங்களை நாங்கள் அடுத்த பேராகிராஃபில் வழங்க இருக்கின்றோம். இவ்வாறு நாங்கள் எங்கட பிளான், இது அவர் ஓன் பிளான். அப்போ நாங்கள் பிளான் பண்ணிக்க அடுத்த பேராகிராஃபை நாங்கள் இது தொடர்பான விடயங்களை கூற இருக்கின்றோம். கண்ட்ரிஸ் தொடர்பான விடயங்கள். அந்த கண்ட்ரிஸ் என்று கூறும்போது இங்கே கொரோனாவால் பாதிக்கப்பட்ட நாடுகள். அப்போ பாதிக்கப்பட்ட என்ற விடயத்தை எஃபெக்டட், மிகவும் பாதிக்கப்பட்ட என்ற விடயம் கூறும்போது ஹைலி எஃபெக்டட். அப்ப கண்ட்ரிஸ் பாருங்க, கண்ட்ரிஸ் இதுல வந்து ஹைலி எஃபெக்டட். இது ஹைலி எஃபெக்டட் யூரோப் கண்ட்ரிஸ். யூரோப் கண்ட்ரிஸ், EUROPE, நாங்கள் யூரோப்னு சொல்றோம் இல்லை, யூரோப் கண்ட்ரிஸ் என்று தான் நாங்கள் உச்சரிக்க வேண்டும். இதே போன்று சவுத் ஏசியன் கண்ட்ரிஸ் கூட ஹைலி அஃபெக்டட். அந்த ஹைலி எஃபெக்டட் என்றது நாங்கள் பெரும்பாலும் யூரோப் கண்ட்ரிஸுக்கு தான் கூறுகின்றோம். முக்கியமாக சவுத் ஏசியன் கண்ட்ரிஸ்ல இந்தியா affected a lot. அப்ப இனி வந்து எக்ஸாம்பிள் கொடுக்க போறோம். நான் முதல் கூறினேன் சப் டீடைல்ஸ். நான் கொடுக்க போகின்ற சப் டீடைல் வந்து கண்ட்ரி சம்பந்தமானது ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல. ஏனென்றால் இன்ட்ரோடக்டரி பேராகிராஃப் அந்த क्वेश्चंस அண்ட் ஆன்சருக்குள்ளால நாங்க கொடுத்துட்டோம். அப்ப செகண்ட் பேராகிராஃப்ல நான் கொடுக்க வேண்டிய சப் டீடைல்ஸ் வந்து கண்ட்ரி தொடர்பானது. அந்த கண்ட்ரியில என்னென்ன விடயங்கள் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் highly affected countries just like European countries and also affected countries just South Asian countries. இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் வந்து நான் அங்கே வழங்க இருக்கின்றேன். பாருங்கள், ஹைலி அஃபெக்டட் யூரோப் கண்ட்ரிஸுக்குள்ள வந்து அமெரிக்கா, இட்டலி. சவுத் ஏசியன் கண்ட்ரிஸுக்குள்ள இந்தியா, ஈவன் ஸ்ரீலங்காவை கூட நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஸ்ரீலங்கா இஸ் ஆல்சோ அஃபெக்டட். ஸோ அப்போ இந்த விடயங்களை வைத்துக்கொண்டு நாங்கள் இந்த fill in the blanks-ஐ நிரப்பிக்கொள்ள வேண்டும். கொரோனா ஃபீவர் ஹைலி அஃபெக்டட் யூரோப் கண்ட்ரிஸ். அப்ப என்ன கண்ட்ரிஸ்? யூரோப் கண்ட்ரிஸ். countries, யூரோப் கண்ட்ரிஸ். such as என்றா நாங்கள் அங்கே வழங்க இருக்கின்ற கண்ட்ரிஸ் வந்து யூரோப் கண்ட்ரிஸ் என்று கூறும்போது இங்கே நாங்கள் ஆல்ரெடி செலக்ட் பண்ணி வைத்திருக்கின்றோம் அமெரிக்கா, இட்டலி. such as அமெரிக்கா. அமெரிக்கா எழுதும் போது கண்ட்ரியோட பேர் அப்ப கேபிட்டலை ஸ்டார்ட் பண்ண வேண்டும். அமெரிக்கா. and America and
இதே போன்று வேற கண்ட்ரிஸிலே வேற கண்ட்ரிஸையும் எழுதி கொள்ளலாம். ஆனால் நான் இங்கே இரண்டு கண்ட்ரிஸை தான் வழங்கியிருக்கின்றேன். நீங்கள் அமெரிக்கா, ஜெர்மன், ஜெர்மனி, சுவிட்சர்லாந்து, and Italy and Italy. Right, corona fever highly affected Europe countries such as America, Germany, Switzerland and Italy. Moreover, it also affected நான் மோர் யூஸ் பண்ணியிருக்கின்றேன் மேலதிகமாக. அப்ப மேலதிகமாக நாங்கள் இனி கூற இருப்பது சவுத் ஏசியன் கண்ட்ரிஸ். அப்ப moreover it also affected South Asian countries. South Asian countries like என்று கூறும்போது நாங்கள் இங்கே எக்ஸாம்பிளை எழுதி கொள்ள வேண்டும். இந்தியா, பாகிஸ்தான், and Sri Lanka. இவ்வாறான ஒரு பிக்சரை நாங்கள் ரஃப் ஒர்க்காக எழுதிவிட்டு அந்த ரஃப் ஒர்க்கை நாங்கள் பேராகிராஃபாக எழுதலாம். இப்பொழுது நீங்க பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கின்றது. கொரோனா ஃபீவர் highly affected Europe countries such as America, Germany, Switzerland and Italy. Moreover, it also affected South Asian countries like India, Pakistan and Sri Lanka. அடுத்த விடயத்துக்கு நாங்கள் செல்வோம். இப்பொழுது பேராகிராஃப். அடுத்த பேராகிராஃபை நாங்கள் எழுத வேண்டும். அப்ப அடுத்த பேராகிராஃப் முதலாவது நாங்கள் இன்ட்ரோடக்டரி பேராகிராஃபில் அந்த சிறிய வினாக்களை வினாவி அவற்றிற்கான விடைகளை நாங்கள் இன்ட்ரோடக்டரி பேராகிராஃபில் எழுதினோம். அடுத்த விடயமாக நாங்கள் கண்ட்ரிஸை பற்றி என்னென்ன கண்ட்ரிஸ் அஃபெக்டட் ஆனது என்ற விடயத்தை நாங்கள் இரண்டாவது பேராகிராஃபில், மூன்றாவது பேராகிராஃபில் இதனால் ஏற்பட்ட விளைவுகள், மக்கள் மத்தியிலே மக்களின் வாழ்வியலில் ஏற்பட்ட விளைவுகளை பற்றி எழுதியிருக்கிறோம். இவ்வாறு தான் நாங்கள் பிளான் பண்ணி கொள்ள வேண்டும். முதலாவதாக என்ன விடயங்கள் எழுத போன்றோம், முதலாவது பேராகிராஃபில் என்ன விடயத்தை எழுத போன்றோம், இரண்டாவது பேராகிராஃபில் என்ன விடயங்கள் எழுத போன்றோம் என்று நாங்கள் எங்களுக்கு ஒரு 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 பிளான், ஒரு ப்ரீ பிளான் ஒன்றை நாங்கள் வைத்துக் கொண்டுதான் ஒரு எஸ்ஸையை எழுதி கொள்ள முடியும். அவற்றுக்காக நீங்கள் அரை மணித்தியாலங்களை நீங்கள் ஒதுக்கிக் கொள்ள முடியும். இவற்றுக்காகத்தான் உங்களுக்கு அந்த டைம் தரப்படுகின்றது. இந்த டைமுக்குள் நீங்கள் 10 நிமிடங்களுக்குள் உங்களுடைய ப்ரீ ஒர்க், அதாவது ரஃப் ஒர்க்கை முடித்துவிட்டு அடுத்த ஏனைய நிமிடங்களுக்குள் நீங்கள் அந்த வினாவப்படுகின்ற அந்த வினாவுக்கான உரிய வேர்ட்ஸ் லிமிட்டுடன், அதாவது 200 சொற்களுக்கு குறையாமல் நீங்கள் எழுத வேண்டும். எனவே அந்த வேர்ட் லிமிட்டை நீங்கள் மீட் பண்ணக்கூடிய மாதிரி உங்களுடைய பிளானை நீங்களே திட்டமிட்டு அதன்படி ஒரு பேராகிராஃப் பை பேராகிராஃபாக நீங்கள் யூ ஹேவ் டு மேக் an essay, right? அப்ப இங்க பார்க்க போன்றோம் முதலாவது பட்டத்தினுள் இட் மேட் பீப்புள். இட்ன்றது இது அந்த கொரோனா ஃபீவர், அதாவது COVID-19. கொரோனான்றது அங்க வந்து அந்த வைரஸ் COVID-19. அப்ப இட் மேட் பீப்புள் பீப்புளை என்ன செய்ய உருவாக்கி இருக்குது? To use mask and also to follow 3 feet distance and also to wash hands using soap very often. So using this information we have to make this information into a paragraph or into sentence. So
Idea, look at the idea. The impact of corona made people to use, first idea, mask. Then to follow 3 feet distance. 3 feet distance. And to wash hands, using soaps very often. Very often. Well, the impact of corona made people to use mask, comma, to follow 3 feet distance and to wash hands using soap very often. The impact of corona made people to use mask, to follow 3 feet distance and to wash hands using soaps very often. Paragraph 4. இப்போ இதால கொரோனா ஜெர்ம், அந்த வைரஸ் ஜெர்ம்ஸால எப்படி அந்த பேஷண்ட்ஸை எப்படி ட்ரீட் பண்ணப்படுது, இதால என்ன இம்பேக்ட் என்ற விடயத்தை 4வது பேராகிராஃபில் கதைக்க எடுக்கின்றோம். இவ்வாறு நாங்கள் பிளான் பண்ணும்போது நான் 1வது பேராகிராஃபில் என்னத்தை கதைக்க எடுக்கின்றேன், 2வது பேராகிராஃபில் என்னத்தை கதைக்க எடுக்கின்றேன், 3வது பேராகிராஃபில் நான் என்ன விடயத்தை கூற இருக்கின்றேன், 4வது பேராகிராஃபில் நான் என்ன விடயத்தை கூற இருக்கின்றேன் என்பது தொடர்பான ரஃப் ஒர்க்கை நீங்கள் போடும் போது இது மிகவும் இலகுவான விடயமாக இருக்கிறது. அப்போ பேராகிராஃப் 4இல் நான் உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணுவது இந்த கொரோனா ஸ்ப்ரெட், கொரோனா அவுட் பிரேக்கு பிறகு எப்படி அந்த பேஷண்ட்ஸ் ட்ரீட் பண்ணப்படுறாங்க, என்ன எப்படி அவங்களுக்கு இந்த மெடிசின் வழங்கப்படுகின்றது. அப்போ கொரோனா ஃபர்ஸ்ட் கொரோனா, இங்க கொரோனா பேஷண்ட்ஸ், கொரோனா அஃபெக்டட் பேஷண்ட்ஸ், என்ன இங்க இந்த பேஷண்ட்ஸ் என்ன நடக்குது, ஐசோலேஷன், குவாரண்டைன் இல்லாட்டி குவாரண்டைன்னு சொல்லலாம், குவாரண்டைன் அல்லது ஐசோலேஷன். ஐசோலேஷன்ன்றது உங்களுக்கு இலகுவான வார்த்தை வேர்டுன்றபடினா நான் ஐசோலேஷனை யூஸ் பண்ணியிருக்கின்றேன். குவாரண்டைன் என்ற வேர்டை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். for 14 days, isolation for 14 days. இந்த ஐசோலேட் பண்ணி அவங்க லைஃபுக்கு மீண்டு வரைக்குள்ள அவங்களுக்கு 2 ப்ராப்ளம் இருக்கும். ஒன்று பிசிக்கல் வீக்னஸ், நெக்ஸ்ட் ஒன் இஸ் மென்டல் வீக்னஸ். ஏனென்றால் அவர்கள் மிக மெலிந்து விடுவார்கள். அப்ப பிசிக்கல் வீக்னஸ். அதே மாதிரி சொசைட்டி அவங்களை எப்படி பார்க்க போகுது, அவங்க சொசைட்டியல் லைஃபுக்கு வரைக்குள்ள மற்றவர்கள் அவங்கக்கிட்ட நெருங்காமல் கொஞ்ச நாள் தூர இருப்போம் யோசிக்கல அவங்களுக்கு ஒரு மென்டல் வீக்னஸ் என்ற ஒன்று நிச்சயமாக வரும். அதன் ப்ராப்ளம்ஸ். அப்ப இதை வச்சு கொண்டு நாங்கள் ஒரு பேராகிராஃபை எழுத வேண்டும். அதற்கான ஐடியாக்களை நான் தந்திருக்கின்றேன். கொரோனா மேட் a lot of what? இங்க இருக்கின்றது பேஷன்ஸ். Right. Corona made a lot of patients around the world. Corona affected patients are kept in. Corona affected. கொரோனாவால் பாதிக்கப்படும். இந்த affected என்ற வேர்டை நான் இந்த முதலாவது பிளான், அதாவது என்னென்ன வேர்ட்ஸை யூஸ் பண்ண போன்றோம் என்பது தொடர்பான ஒரு அட்டவணையை நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருந்தேன். அதில் இந்த affected என்ற சொல்லை நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தேன். அதே வேர்டு இங்கே பயன்படுத்தப்படுகின்றது. கொரோனா அஃபெக்டட் பேஷண்ட்ஸ், கொரோனா அஃபெக்டட் பேஷண்ட்ஸ் ஆர் கெப்ட் இன் ஐசோலேஷன். Kept in isolation for
14 days. நீங்கள் சொல்லாகவும் எழுதலாம். சொல்லாக எழுதினால் இன்னும் நல்லது. FOURTWNDAYS 14 days. They sometimes die or recover. அப்படி ஐசோலேஷன் 14 days நடக்கல, sometimes they may die or sometimes recover. சில பேர் recovery ஆகி வந்திருக்கிறாங்க. If they recover, they face both. என்னென்ன அவங்க recover பண்ணி வந்தால் they face both mental and physical weakness. If they recover, they face both mental and physical weakness. அப்ப இதன்படி நாங்கள் இந்த paragraph-ஐ வாசிக்கும் போது corona made a lot of patients around the world. Corona affected patients are kept in isolation for 14 days. They sometimes die or recover. If they recover, they face both mental and physical weakness.